அம்பாள் தரிசனம் பண்ணதுக்கு பின்னாடிதான் என் மனசே கொஞ்சம் அமைதியா இருக்கு சித்ரா. பிரியா பண்ண வேலையினால என் மனசே ரொம்ப உடைஞ்சு போச்சு. என்ன நீ வற்புறுத்தி கூப்பிடலன்னா நான் கோவிலுக்கே வந்திருக்க மாட்டேன். உன் கூட கோவிலுக்கு வந்ததுல என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு சித்ரா. சும்மா பிரியாவே நினைச்சிட்டு இருக்காத சுமித்ரா. அதை விடு. எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். இனிமேலாவது நம்ம எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கட்டும். சரி, வா போலாம். வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி. சாமி தரிசனம் பண்ண வந்தீங்களா? இல்ல, உங்களை பார்க்க தான் வந்தேன். வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க கோயிலுக்கு வந்திருக்கிறதா சீதா சொன்னா. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு கோவிலுக்கே வந்துட்டேன். நீங்க என்ன பேச வந்திருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசணும்னா பேசுங்க, இல்லைன்னா நாங்க கிளம்புறோம். நான் உண்மையை சொல்லிடுறேன் சம்பந்தி. உங்க முகத்தை நேரா பார்க்க கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. கேடு கட்ட வேலையை செஞ்ச ஒரு பொண்ணை பெத்தவங்கிறத நினைக்கும் போதே என் கைகாலம் அப்படியே நடுங்குதுமா. என் மகளை மன்னிச்சு அவளுக்கு தயவு செஞ்சு வாழ்க்கையை கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு நாக்கு வரல. சீதா கிட்ட கூட எப்படியோ போய் மன்னிப்பு கேட்டுட்டேன். அதை கூட உங்க முன்னாடி கேட்கறதுக்கு எனக்கு மனசு வரலம்மா. என் பொண்ணு சீதாவுக்காக நான் உங்க முன்னாடி வந்து சண்டை போட்டிருக்கேன். உங்ககிட்ட கடுமையா பேசியிருக்கேன். ஏன்னா சீதா பக்கம் நியாயம் இருந்துச்சு. அதனால என் மனசுல அப்ப தைரியம் இருந்துச்சு. ஆனா ஆனா பிரியா பண்ண காரியத்துக்கு அவளை பெத்தவன்னா எனக்கும் அவளோட சேர்த்து தண்டனையை கொடுங்கன்னு கேட்கணும். உங்ககிட்ட வந்து மன்றாடணும். அதான நியாயம். தப்பு பண்ணது பிரியாவும் பானுமதியும். ஆனா தண்டனை அனுபவிக்கிறது யார் தெரியுமா? நாங்க. எங்களை பத்தியும் எங்க குடும்பத்தை பத்தியும் வெளியில எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க தெரியுமா? சுமித்ராவை பாத்தீங்களா? அவங்க சரியாவே சாப்பிடுறது இல்ல. பெரிய மாமாவும் அப்படித்தான். நாங்க எல்லாருமே சேர்ந்து வற்புறுத்தி சுமித்ராவையும் பெரிய மாமாவையும் சாப்பிட வச்சிட்டு இருக்கோம். ஒரு வாரமா எங்க வீடு துக்க வீடு மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு தான் நாங்க கோவிலுக்கு வந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சுமித்ரா சொல்லிட்டு இருந்தா, இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆயிருக்குன்னு. நாங்க சீதாவை மருமகளா அடைஞ்சதுக்கும் சீதாவோட சித்தப்பாங்கிற முறையில நீங்க எங்களுக்கு சம்பந்தியா கிடைச்சதுக்கும் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். உண்மையிலேயே பெருமைப்படுறோம். அந்த அளவோட நாம முடிச்சுக்கலாம். பிரியா விஷயத்துல நாங்க ஒரு முடிவெடுத்துட்டோம். அதை மாத்திக்கிறதுக்கு நாங்க யாரும் தயாரா இல்ல சம்பந்தி. பிரியாவையும் பானுமதியும் நாங்க மன்னிக்க கூட தயாரா இல்லை. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரிங்கம்மா. எல்லா நியாயத்தையும் தர்மத்தையும் தெரிஞ்சவங்க நீங்க ஒரு முடிவெடுத்துட்டீங்கன்னா அதுல தப்பு இருக்காதுதான். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். பிரியாவையும் பானுமதியும் நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்துட்டு தான் வரேன். பிரியா உண்மையிலேயே அவ தப்பா உணர்ந்துட்டா. அவ தன்னுடைய அம்மாவோட சேர்ந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்ட அழுதாம்மா. மன்னிப்பு கேட்கறது கூட தகுதி இல்லாதவன் ரொம்ப மனசு நொந்து சொன்னான்.